ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றிக்கிறோம். எண்ணெய் ஊற்றிக்கிட்டு பெருங்காயத்தூள், நாங்கள் தூள் தான் யூஸ் பண்ணுவோம், அப்போ தான் டேஸ்ட் செம்மையாக இருக்கும். அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம், ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1 ஸ்பூன் போதும், ரொம்ப வேணாம். வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் தக்காளி, 1 தக்காளி போதும், சின்ன தக்காளி தான் நான் போட்டிருக்கேன். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம மஞ்சள்தூள் உப்பு போட்டு கழுவி வச்சு கனம்பை போட்டுக்கலாம். இதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். தனி மிளகாய்த்தூள், சில்லி பவுடர், அப்புறம் மல்லித்தூள் 1 ஸ்பூன், கறி மசாலா, மட்டன் மசாலா நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்கு தேவையான தண்ணி கொஞ்சம் தான் தண்ணி ஊற்றணும்னு நினைக்கிறேன், ஏன்னா இதுலேயே தண்ணி விடுது நிறையா. அதுதான் இந்த பதத்துக்கு வந்ததுக்கப்புறம் வந்துட்டு கருவேப்பிலை போட்டுக்கலாம். கருவேப்பிலையே கொத்தமல்லி போட்டுக்கலாம். எங்கள்கிட்ட கொத்தமல்லி இல்லை, அதனால் நாங்கள் கருவேப்பிலை மட்டும் போட்டுக்கிறோம். போட்டுட்டு பெப்பர் தூள், சூடான சுவையான கனவா ஃப்ரை ரெடி.